ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நான் பார்த்த அனிமி மூவிஸில் இதெல்லாம் எனக்கு ஒரு டாப் 5 எடுத்து வச்சுருக்கேன். அது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ஒரு சஜஷனாக நான் அதை சொல்கிறேன். அது என்னென்ன இன்ஃபேக்ட் என்ன ஃபீட்பேக்லாம் வாங்கியிருக்குன்னு சொல்கிறேன். அதான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதை பற்றி வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்போது அது எனக்கு எந்த மாதிரி இது கற்றுக் கொடுத்ததெல்லாம் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு அனிமி வந்து சைலண்ட் வாய்ஸ். ஸ்பாயிலர் அது சொல்லாமல் ஒரு சில ஸ்பாயில் சொல்லுவேன். சொல்லாமல் சொல்ல போனால் இந்த அனிமி வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு வழக்க போல் ஒரு கதை இல்லை, டிஃபிகல்ட்டான கதையை ஒரு ஹார்ட் டச்சிங்காக ஒரு எண்டிங் எப்படி வச்சு முடிக்கிறது ரொம்ப நாளாக கழிச்சு நான் பார்த்து. ஆனால் எனக்கு இப்போதைக்கு அது பார்த்தா அப்படி நிற்கும். என்ன கதைடா, என்ன 2 கேரக்டருமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பொண்ணுக்கு வாங்கி பேச முடியாது. அது இவனால இவன் வந்து புள்ளி பண்ணுற ஆள், சின்ன வயசில் புள்ளி பண்ணுவான். இப்போ அதோட ஃபீட்பேக்கு இவன் இன்ட்ரோவர்ட்டாக ரொம்ப இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரீமாக இருப்பான். அந்த அளவுக்கு இருக்கிறவன் இந்த பொண்ணு வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வந்து எப்படி மாத்துறா, அதாவது கதை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற எல்லாமே வந்து தமிழில் இல்லை, ஒன்று இங்கிலீஷில் இருக்கும், இல்லைனா அஃபிஷியலாக ஜாப்பனீஸில் இருக்கும். 2 லாங்குவேஜில் தான் இருக்கும் இருந்தால். இது ஒன்று. செகண்டு வந்து யுவர் நேம். நான் ஏன் யுவர் நேம் சொல்கிறேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சுப்பேன். எல்லாம் நான் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ரிவ்யூ கூட கேட்டிருப்பீங்க. நான் அனிமி வாட்சஸாக இருந்தால் நான் சொல்கிறது. நான் நருட்டோவை பார்த்துட்டேன், நருட்டோ முடிச்சிட்டேன் கிளாசிக்கு, அது சொல்கிறேன். இது ஒரு மூவிஸில் யுவர் நேம் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு உடம்பு ஷிஃப்ட் பண்ணிக்குதாங்க. உடம்புனா அதாவது இவங்க இந்த உடம்புக்கு வந்துடுவான், இந்த உடம்புக்கு வந்துடுவான். அதாவது உடம்பு மாற்றிக்குவாங்க. அந்த பையனோட பொண்ணோட பையனும் இருப்பாங்க. அதான் கதை. அதுக்கப்புறம் இவங்க எப்படி சந்திச்சுக்கிறாங்க, கிளைமேக்ஸ்லாம் ஒரு டச்சிங் சீன் இருக்கும். சான்ஸே இல்லை. படி ஏறி இந்த ஹீரோ நிற்போம், அந்த பக்கம் வளர்ந்துருவாங்க. 2 பேர்த்தையும் பார்ப்பாங்க. யுவர் நேம் அப்படின்னு கேட்டுச்சுல முடியும். செம்மையாக இருக்கும். இது ஒன்று. 3வது வந்துட்டு இது வந்து ஒரு 90s வந்து ஒரு அனிமி, தி கிரேவ் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ் அதான் நினைக்கிறேன். 3வது வச்சு பார்த்தா பேர் கேட்கணும். 3வது இது வந்து ஒரு அண்ணன் அந்த ஜப்பானில் உண்மையாக நடந்த கதை சொல்கிறாங்க. நான் ஒரு மீளாக பார்த்தேன். அதில் சொல்லப்பது என்னென்னா, இது அந்த ஜப்பானில் வார் நடந்துன்ற டைமில் ஒரு அண்ணன் தன் தங்கச்சியை எப்படி பார்த்துக்கிறான். வெளியும் சொந்தங்களும் நம்ப முடியாது, தானே தான் அந்த குழந்தைங்க பார்த்துக்கணும். அது எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அந்த பையன் வந்து இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற மாதிரியே, அந்த தங்கச்சி வந்து ரொம்ப ரொம்ப துருன்னு ரொம்ப ஆக்டிவாக சிரிச்சுக்கிட்டு இவனையும் சிரிக்க வச்சுக்கிட்டு, இவனே ரொம்ப சின்ன பையன், அந்த பிள்ளை அதுக்கு ஒரு சின்ன பிள்ளை எப்படி இருந்திருக்கும். இவனுக்கே அம்மா அழுத்தாண்டு தாங்க முடியாமல் தங்கச்சிக்கு ஒரு சீனில் சுற்றி சிரிப்பு காமிச்சிக்கிட்டு இருப்பான். அவளுக்கு வந்து அது புரியுது, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு புரியுது. இருந்தாலும் அண்ணன் இது பண்ணுறான். அதுதான் நம்ம வந்து இந்த இதை நம்ம பார்க்கணுன்றதுக்காக லாஸ்ட் அந்த பொண்ணு இறந்துடும், டைஃபாய்டு வந்து இறந்துடும். இந்த சீலாம் பார்க்கும்போது என்னடா எப்படி துருன்னு இருக்கிற பொண்ணு லாஸ்ட்டு எப்படி ஆயிடுச்சுன்னு அந்த எண்டிங்லாம் எப்பா மைண்ட் ஃப்ளாகிங், சான்ஸே இல்லை. இது 3rd. 4th வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு அனிமி, ஐ வாண்ட் ஈட் யுவர் கேண்டி கிராஸ். தலைவர் நொறுக்கிட்டார், சான்ஸே இல்லை கதை. ஒரு பையன் ரொம்ப இன்ட்ரவெட்டான ஒரு பையன், ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு பேர் சாக்குரா. நருட்டோவில் வருமே அந்த சாக்குரா இல்லை, இந்த கேரக்டர் பேர் சாக்குரா. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, கல்லீரலில் டிசீஸ். கூட சீக்கிரம் அந்த பிள்ளை இறந்துடும். இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இவனுக்கே தெரியும் அந்த விஷயம். அதுக்காக அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வான். திடீர்னு அந்த பொண்ணு இறந்துடும். அந்த பொண்ணு இறந்து கூட வீட்டுக்கு போவாது. இந்த பொண்ணு இறந்தவங்க நியூஸை கேட்டோன்னே நம்மளால 2 பேரும் இடையே லவ் கூட பண்ணிப்பாங்க. 2 பேரும் வெளியே சொல்லிக்கிட மாட்டாங்க. அது பொண்ணு இறந்துன்னா 10 நாள் வீட்டை விட்டு வெளியேற மாட்டான். அப்புறம் அவங்க அந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு போய் அவங்க போய் பார்த்து இந்த மாதிரி பேசி அவனை கொண்டு அப்படியே வருவான். அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் ஒன்று ஓடும். லாஸ்ட்டில் ஒரு சீன் வருங்க. அந்த சீன் எனக்கு இப்போ வரைக்கும் அது எப்படின்னா, அந்த பொண்ணு இறந்து 1 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணோட கல்லறைக்கு போயிட்டு கும்பிட்டு திருப்பி வருவான். திருப்பி இவன் போவான் இப்படி கிராஸ் ஆவான். அங்கேருந்து ஒரு ரோஸ் கலர் ஒரு இலை மாதிரி ஒரு பூ, சாக்குரா பூன்னு ஜப்பானில் உண்டு, அந்த சீசனில் வரும் நினைக்கிறேன் டோக்கியோவில். அது கிராஸ் ஆகும். திடீர்னு பார்ப்போம், யாரோ பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ
அப்படின்னு தோணும். சரி அப்படி இல்லைன்னு ஃப்ரெண்டு கூப்பிடுவான், போயிடுவான். அவன் போனதுக்கு ஒரு ஷாட் வைப்பாங்க. அவரோட கல்லறைக்கு மேலே அந்த கிராஸான பூ வந்து நிற்கும். இப்போ நான் உயிரோட இல்லை, இருந்தாலும் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன்றதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, லவ்வாக அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் திருப்பி 2 வாட்டி 3 வாட்டிக்கிட்டே அந்த மூவியாக பார்த்துருக்கேன். ரொம்ப 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 பிடிச்ச அனிமினா அந்த 5 எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்து வந்து 5th லாஸ்ட் ஒன்று வந்து நிறைய இருக்குது. எனக்கு சொல்லணும்னா ஜோசி தி டைகர் ஆஃப் ஃபிஷ், கரெக்டாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இதில் ஒரு ஹீரோ, அதே பையன், ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணால் நடக்க முடியாது, ரூமுக்குள்ளே தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்து நடக்க முடியாது, வீல் சேர்லேயே தான் இந்த பொண்ணு இருக்கும். இந்த பொண்ணும் இந்த பையனும் எப்படி சந்திச்சுக்கிறாங்க, அது எப்படி மாறுது, இந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணுறான், இந்த பொண்ணு இவனுக்கு என்னெல்லாம் பண்ணுறான்ற கதை லைக் கிளைமேக்ஸில் சும்மா நச்சுன்னு காட்டுவோம். இது ஒரு ஹாப்பி ஒரு எண்டிங். விட்டு போன எவ்வளவோ இருக்குது. ஃபயர் ஃபிளிக் சொல்லலை, தி கார்டன் ஆஃப் சொல்லலை, வெதரிங் விக்கி சொல்லலை, இதெல்லாம் லிஸ்ட்டில் இல்லை. ஆனால் லிஸ்ட்டில் இதுதான் சொல்லுறது மட்டும் பெஸ்ட்டுன்னு இல்லை, நான் சொல்லாது எவ்வளவோ நிறைய அனிமீஸ் இருக்குது. நிறைய அனிமீஸ் இருக்குது. இந்த விஸ்பரவே நிறைய பார்த்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய அனிமீஸ் இருக்குது. இதுதான் நான் பார்த்த ஒரு சில ரொம்ப கான்டேஷன் சொல்லுறது. 4ஆவது சொல்லலை, அந்த அனிமி ஐ வாண்ட் டு ஈட் யூர் டைம் கிளாஸ் அனிமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த அனிமி. அதனால் உங்களை ஷேர் பண்ணலான்னு வந்தேன். பிடிச்சிருந்தா உங்கள் அனிமி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே டெய்லி நம்ம வீடியோ வரும். டெய்லி இந்த மாதிரி வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸாக வீடியோ வரும். கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2 இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.